தமிழக வெற்றிக் கழகம் 2வது ஆண்டு நிறைவடைஞ்சு 3வது ஆண்டுல கால் எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். ஆனா, இதுல ஒரு பெரிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் காலு எப்போ ரோட்ல படப்போகுது? எப்போ மக்களோட மக்களா நின்னு கள அரசியல் பேசப் போறாரு? இதுக்கு முன்னாடி வாரம் வாரம் ரோட் ஷோ போம்போது அவர் வெளிய வரக்கூடாது, கை காட்டக்கூடாது அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அது ஒரு ரூல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் அத ஓகே. அத ஒத்துக்கலாம். ஆனா, அது இப்போ 2 மாசம் தான் இருக்கு எலக்ஷனுக்கு. அது வரைக்கும் என்ன பண்ண போறாரு? அவர் எப்புட்றா இறங்க முடியும்? அவரு பெரிய ஆளு, அவரு கரியரின் உச்சம், 700 கோடி பிசினஸ் அப்படி இப்படிலாம் சொன்னீங்கன்னா, அத யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா, இவர விட பெரிய ஸ்டாரா இருக்கக்கூடிய பவன் கல்யாண் தெலுங்கானாவும் சரி, ஆந்திர பிரதேஷ்லயும் ஒரு பெரிய ஸ்டாரு. ஆந்திர பிரதேஷ்ல இப்ப டெப்யூட்டி சிஎம்மா இருக்காரு. அப்படிப்பட்ட ஆளே அடுத்த நாள் எலக்ஷன்னா முந்தின நாள் வரைக்கும் ரோட்ல படுத்து கிடந்தாரு. மக்களோட மக்களா நின்னு ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணாரு. பெரிய போராட்டம் பண்ணாரு. மக்களுடைய மைண்ட் செட்ட மாத்துனாரு. தனக்கு ஓட்டு போட சொல்லி. அப்படிப்பட்டவரே இப்ப டெப்யூட்டி சிஎம்மா இருக்காருன்னா, இவர் டைரக்ட்டா சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறவர் எந்த அளவுக்கு உழைக்கணும்? எந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனைய பேசணும்? எந்த அளவுக்கு கள அரசியல் பண்ணணும்? அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும்.